அம்மாவும் அத்தையும் மஸ்கட்டுக்கு வராங்க. அதனால் ஏர்போர்ட்டுக்கு அவங்கள ரிசீவ் பண்ண போயிட்டுருக்கோம் நாங்கள். கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் போயிட்டோம். மஸ்கட் ஏர்போர்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ரொம்பவே பெரியதும் கூட. நாங்கள் போயிட்டோம். ஃப்ளைட் டிலேன்னு சொன்னனால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 30 மினிட்ஸ் லேட்டாக வந்துச்சு. பிள்ளைங்க பாட்டி வராங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப டைம் ஆன பிறகும் கூட டயர்ட் ஆகலை 2 பேருமே. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் என்ன ப்ராப்ளம்னே தெரியல, எப்போ பார்த்தாலுமே லேட் ஆகுது. இங்கேருந்து போகும்போதும் சரி, அங்கேருந்து வரும்போதும் சரி, மேக்ஸிமம் லேட் ஆக தான் செய்யுது. இப்போல்லாம் வெயிட் பண்ணி என் பையன் ஒரு வழியாக டயர்ட் ஆகிட்டான். கரெக்டாக அப்போ பார்த்து வந்துட்டாங்க அம்மா. பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அத்தை கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்தனால செக்கிங் முடிஞ்சு வர லேட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்க கூட தான் இவங்கள சேர்த்து வர வச்சோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் தனியாக வர்றாங்கல்ல, அதனால் தெரியாது, ரொம்ப பயப்படக்கூடாதே அப்படின்னு அவங்க கூட தான் வர வச்சோம். 2 பேருக்குமே இது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னோடய குழந்தைங்க பாட்டி வந்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து குழந்தைங்க கூட ரொம்பவே விளையாடுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, ஒரே ஹாப்பி தான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.